சுபத்ரா, இன்னைக்கு காலை மலர் நம்ம சந்திக்க இருக்கும் முக்கிய பிரமுகர் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ்.ஜி. பாலமுருகன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். காலை மலர்ல உங்களை மீட் பண்ணல ரொம்ப சந்தோஷம் டாக்டர். இந்த புற்றுநோய் சிகிச்சைன்னு பார்க்க போனா உங்களுக்கு டாக்டரா ஒரு 17 வருட அனுபவம் இருந்தா, இந்த ஆங்காலஜியில உங்களுக்கு ஒரு 7 வருட அனுபவம் இருக்கு. நூற்றுக்கான பேஷண்ட்ஸ் நீங்க ட்ரீட் பண்ணிருக்கீங்க. புற்றுநோய்ங்கிறது உலகத்துல எல்லா இடத்துலயும் பாக்குற ஒரு நோயா இருக்கு. எத்தனையோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு வருது, வசதிகள் வளர்ந்துட்டு வருது, நோய்களும் வளர்ந்துட்டு வருது. ஆனா இந்த புற்றுநோய்க்கு மட்டும் இன்னும் குணம் கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர், புற்றுநோய்ங்கிறது எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் டாக்டர். புற்றுநோய் எதனால் வருகிறது என்பதை தெரிவதற்கு முன்பு செல் என்றால் என்ன நாம் தெரிய வேணும் சார். செல்லுன்றதே வீட்டிற்கு செங்கல் எப்படியோ அது மாதிரி நம்ம உடலுக்கு செல் முக்கியம். அந்த செல் நம் உடலில் வளரவும் அழியவும் தன்மை கொண்டது. இப்படி தொடர்ந்து வளரவும் அழியும் தன்மை இருக்கும் பொழுது நமது உடல் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகி கொண்டே இருக்கிறது. சில சமயம் சுற்றுப்புற காரணிகளால், உதாரணமாக புகையிலை குடிக்கும் பொழுது இந்த புகையிலையில் உள்ள டொபாக்கோ என்ற கெமிக்கல் செல்லை தாக்கி அங்கே மியூட்டேஷன் என்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மியூட்டேஷனாக மாறும் பொழுது செல் கட்டுக்கடுங்காமல் வளர்ந்து ஒரு கட்டியாக மாறும். அந்த கட்டியாக மாறும் நிலையே புற்றுநோய் அல்லது கேன்சர் என்கிறோம். ஓகே டாக்டர், இப்போ கேன்சர்னா ஒரு கொடிய நோய், இதை குணப்படுத்தவே முடியாது, இதுக்கு சிம்டம்ஸே தெரியாதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்தை பத்தி சொல்லுங்க. அதான் மேடம், நீங்க 3 கேள்வி கேட்டீங்க. ஒன்று கொடிய நோய், குணப்படுத்த முடியாது, சிம்டம் தெரியாது. கொடிய நோய் என்பது ஓரளவு உண்மை, குணப்படுத்த முடியாது என்பது ஒரு தவறான கருத்தாகும். இன்று ஆரம்ப காலத்தில் வேணால் குணப்படுத்த முடியாமல், 50 வருடத்துக்கு முன்னால் குணப்படுத்த முடியாமல் இருக்கலாம். இன்று நவீன மருத்துவத்தில் பெரும்பாலான புற்றுநோய்கள் முழுவதுமாக குணமாகிறார்கள். நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் அமெரிக்காவில் உள்ள ஒரு புற்றுநோய் மருத்துவமனையின் வெளியீடுகளின்படி இன்று 50% நோயாளிகள் முற்றிலும் குணப்படுத்தப்படுகிறார்கள். மேலும் 25% நோயாளிகள் தங்கள் ஆயுட்காலத்தை நீடிக்க முடிகிறது. அவர்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது புற்றுநோய் வந்தால் கூட அவர்கள் சாகும் வரை எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் வாழ வைக்க முடிகிறது. உண்மை நிலை இவ்வாறு இருக்க மக்களிடம் ஒரு தவறான கருத்து நிலை வருகிறது. அதை நமது மீடியா போன்ற நமது உரையாடல்கள் மூலம் மாற்ற வேண்டும். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க டாக்டர். நான் நீங்க சொன்ன பதிலே இன்னொரு சின்ன சந்தேகம் இருக்கு. அதாவது செல்ல முற்றிலும் அந்த திக்கனிங் ஆஃப் செல்னு சொல்றோம் இல்லையா, அதை முற்றிலும் குணப்படுத்துறதுனாக்கா செல் திருப்பி பழைய நிலைமைக்கு வருதா, இல்ல ஆபரேஷன் மூலமா அதை ரிமூவ் பண்ணிட்டு மற்ற இடத்தை நார்மல் ஆக்குறது மூலமா குணப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு கேள்வி தான் நான் எதிர்பார்த்தேன். அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல கான்செப்ட் முக்கியம். அதாவது கேன்சர்னா என்ன, அது எவ்வாறு மனிதனிடம் உள்ளது, அதை எவ்வாறு சிகிச்சை அளிக்க வேண்டும், இதை புரிந்து கொண்டால் நம்ம மனிதர்களுக்கு புற்றுநோய் குணப்படுத்தும் விதம் அதிகமாகும். கேன்சர் இந்த செல் வளர்ந்து ஒரு கட்டியாகும், ஏதோ உறுப்பில் கட்டியாகும் நிலையை கேன்சர் என அழைக்கிறோம். வெளியே தெரிய கட்டி, அதாவது நம்மால் பார்க்கப்படும் அல்லது செய்யப்படும் பரிசோதனைகளில் தெரியும் கட்டியை கேன்சர் என்கிறோம். உண்மையில் கட்டி ஒரு இடத்தில் இருந்தாலும் அந்த கேன்சர் செல் பல இடங்களில் பரவி இருக்கும். முன்பு அறுவை சிகிச்சையில் அந்த கட்டியை மட்டும் அகற்றினார்கள். நான் கேன்சரை குணப்படுத்தி விட்டேன்னு சொல்லி மருத்துவர் அந்த நோயாளி அனுப்பிவிடுவார். 2 வருடங்களில் அந்த மனிதருக்கு வேறொரு உறுப்பில் இதே கேன்சர் வருகிறது. இதை அறிந்து கொண்டு இன்று சிகிச்சை அளிக்கும் முறையில் ஒரு மாற்றத்தை புற்றுநோய் வல்லுநர்கள் உண்டாக்குகிறார்கள். இதற்கு பெயர் மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட். அதாவது கேன்சரை ஒரு டாக்டரினால் குணப்படுத்த முடியாது, ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ், டீமர் போர்டுன்னு நம்ம சொல்லுவோம். டீமர் போர்டுன்றது அந்த போர்டு மாத்திரமே கேன்சருக்கு என்ன சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானிக்கிற போர்டு. அதில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் என்னை மாதிரி டாக்டர் இருப்பார். கேன்சர் மற்ற இடத்துக்கு பரவி இருக்கிறதை கீமோதெரப்பி என்று கொடுத்து அதை நாம் அளிக்கிறோம். இதுக்கு மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் என்ற ஒரு மருத்துவர் இருப்பார். கேன்சரை அறுவை சிகிச்சை செய்த பின்பு முழுமையாக அறுவை சிகிச்சை செய்தாலும் திரும்ப அதே இடத்தில் வர்றதுக்கு சான்ஸ் உள்ளது. அதற்கு ரேடியேஷன் என்ற ஒரு சிகிச்சை கொடுக்கும் பொழுது திரும்ப வராமல் தவிர்க்கப்படுகிறது. ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் புற்றுநோயின் தன்மையை கூறும் பெத்தாலஜிஸ்ட். ஸோ ஒரு நோயாளியை புற்றுநோய் என அறிந்ததும் இந்த டியூமர் போர்டில் அந்த நோயாளிக்கு எடுத்த எல்லா வகையான பரிசோதனைகளையும் கொண்டு சமர்ப்பிக்க வேண்டும். 4 வகையான டாக்டர்களும் ஆராய்ந்து இந்த நோயாளிக்கு சர்ஜரி, கீமோதெரப்பி என்ற மருத்துவ சிகிச்சை, ரேடியேஷன் தெரப்பி என்ற கதிரியக்க சிகிச்சையை கொடுக்க வேண்டும். அது சீக்வென்ஸ், எதை முதலில் கொடுக்க வேண்டும், எதை இரண்டாவது கொடுக்க வேண்டும், அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கேன்சருக்கும் மாறுபடும். அது எந்த விதத்தில் கொடுக்க வேண்டும், அந்த ரெக்கமெண்டேஷன் படி சிகிச்சை அளிக்கும் போது குணமாகும் சதவீதம் அதிகமாக காணப்படுகிறது. அது கேன்சர் சென்டர், பெரிய மருத்துவமனைகளில் இவ்வாறு தான் செய்யப்படுகிறது.
நமது இந்தியா போன்ற நாடுகளில் 70% நோயாளிகள் கிராமப்புறங்களில் இருப்பதாலும் புற்றுநோய் வல்லுநர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாலும் பெரும்பாலான நோயாளிகள் வழி இல்லாமல் ஒரு சிறிய மருத்துவமனையில் தனிப்பட்ட மருத்துவரை சந்திக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கும் சிகிச்சைக்கும் டியூமர் போர்டு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும் சிகிச்சைக்கும் வித்தியாசம் உள்ளது. கேன்சரை ஒரு வலிமையான எதிரி, அதை நாம் பிளான் செய்து இந்த மாதிரி நாம் போராடினால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜில இதே மெத்தட்ஸா ஃபாலோ பண்றாங்களா? ஆமாம். ஓகே டாக்டர், இப்போ ஒருத்தருக்கு கேன்சர் வருதுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுமா? ஆமாம் மேடம். கேன்சர் உடலில் எந்த உறுப்பினால வரலாம், தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்த உறுப்பினால வரலாம். எந்த உறுப்பில் வருதோ அந்த உறுப்பினுடைய செயல்தன்மை மாறும். உதாரணமாக வயிற்றில் கேன்சர் உண்டானால் வயிற்று வலி வாந்தி வரும். இந்த வயிற்று வலி வாந்தி என்பது வயிற்றின் செயல்தன்மை குறைவதற்கு உண்டாகும் அறிகுறிகள். இது கேன்சரில் மட்டும் வராது, அல்சர்னால இதே தொந்தரவு வரும். இப்போ எக்ஸாம்பிள் கர்ப்பப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்ப்பப்பையில் புற்றுநோய் வரலாம், கர்ப்பப்பையில் சாதாரண கட்டி வரலாம், புண்ணு வரலாம். என்ன வந்தாலும் வெள்ளைப்படுதல் வரும், ரத்தப்போக்கு வரும். இது கர்ப்பப்பையின் ஏதாவது ஒரு பாதிப்பு உள்ளது, அதன் செயல்தன்மை குறைந்து உள்ளது என்பதற்கான அறிகுறிகளே உள்ள கேன்சருடைய அறிகுறிகள் இல்லை. எந்த உறுப்பில் கேன்சர் வந்தாலும் அந்த உறுப்பினுடைய அறிகுறிகள் வரும். ஸோ இந்த நோயாளிகள் போய் மருத்துவரை சந்திக்கிறார்கள். அவர் ஆரம்ப நிலை சிகிச்சை கொடுப்பார். அதில் குணமாகாமல் தொடர்ந்து இந்த தொந்தரவுகள் இருக்குமானால் புற்றுநோயாக இருப்பதற்கு சான்ஸ் உண்டு. புற்றுநோயின் அறிகுறிகள் என்பது உடலில் வரும் எந்த தொந்தரவினாலும் தொடர்ந்து இருக்கும் நிலைமை. டாக்டர், இப்போ புற்றுநோய் வந்தாலே அறிகுறிகள் நிச்சயமா இருக்குமா, இல்ல அறிகுறிகளே இல்லாம இருக்கிறப்ப கூட புற்றுநோய் வருமா? அறிகுறிகள் இல்லாமல் வருவது ரொம்ப ரொம்ப குறைவு சார். இப்போ நுரையீரல் புற்றுநோய் வந்தால் தொடர்ந்து இருமல், ஆறாத புண், தொடர்ந்து வயிற்று வலி, தொடர்ந்து ரத்தப்போக்கு, தொடர்ந்து தலைவலி, இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கிற நிலைமையே நெக்லெக்டட் பேஷண்ட் இது ஒன்றும் இல்லை சாதாரண அல்சர் நினைச்சு மெடிக்கல் ஷாப்லேயே ஒரு லோக்கல் டாக்டரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துறாங்க. ஒரு 3-4 வருஷம் கழிச்சு எங்களிடம் வரும்பொழுது நாங்கள் எண்டாஸ்கோபி என்ற ஒரு சோதனை செய்யும்போது வயிற்றில் புற்றுநோய் கண்டுபிடிக்கிறோம். அப்பொழுது அதனுடைய ஸ்டேஜ் கூடிய ஸ்டேஜாக முற்றிய நிலையில் வரும்பொழுது குணமாகும் சதவீதம் குறைகிறது. புற்றுநோயை குணமாக்க தீர்மானிக்கும் காரணிகள் 2. ஒன்று நோயாளிகளுடைய அவேர்னஸ். அவர்கள் சின்ன தொந்தரவு வந்தாலும் தொடர்ந்து இருக்குமானால் புற்றுநோய் மருத்துவரை அணுக வேண்டும். இன்னொன்று புற்றுநோயை மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் மூலம் புற்றுநோய் வல்லுநர்களின் கூட்டு குழுமத்தில் எடுத்த முடிகளின்படி சிகிச்சை அளித்தால் வெற்றி நிச்சயம். ஓகே டாக்டர், சில பேர் எனக்கு எந்த அறிகுறிகளுமே இல்லை, எந்த ஒரு பெயினும் இல்லாம போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது உங்களுக்கு புற்றுநோய் நிறைய ஆயிடுச்சு அப்படி சொல்றாங்க இல்லையா? சோ அது எப்படி டாக்டர்? அது மேடம் ரொம்ப குறைவாக தான் மேடம் இருப்பாங்க. யூஸ்வலாக ஏதாவது தொந்தரவுகள் அவங்களுக்கு இருக்கதை செய்யும். ரேர் அக்கேஷனாக லட்சத்தில் ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி இருக்கலாமே ஒழிய சில சமயம் அக்ரெசிவ் டிசீஸ். புற்றுநோய்ன்றது ஒரு ஜென்ரல் வேர்டு மேடம். இதில் எந்த உறுப்பில் வர புற்றுநோய் அதை குறிக்கலாம். புற்றுநோயிலேயே பல டைப் இருக்குது. இண்டோலன்ட் கேன்சர், அது 10 வருஷம் அந்த கேன்சர் நம்ம உடம்புல இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. எக்ஸாம்பிள் தைராய்டில் வர கேன்சரில் ஒன்றுமே பண்ணாது. இன்னொரு கேன்சர் அக்ரெசிவ் கேன்சர்வாங்க, ஒரு 6 மாதத்தில் மனிதன் உயிரை அழித்து விடும். அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் கேன்சர் சில பேருக்கு வரும்பொழுது 1 மாதத்தில் உடம்புக்குலாம் பரவிவிடுகிறது. அது ஒரு எக்ஸப்ஷனல், நாட் ரொட்டீன். டாக்டர், இப்போ புற்றுநோயில பல விதங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான புற்றுநோய் நிறைய இருக்கு. அதே மாதிரி நீங்க அவேர்னஸ் பத்தி சொன்னீங்க, விழிப்புணர்ச்சி மக்களுக்கு எந்த அளவு இருக்கு அப்படின்ட்டு. மெட்ரோஸ்ல பார்த்தா ஓரளவு இருக்கு நிச்சயமா சொல்லலாம். இப்போ நீங்க மதுரையில இருக்கீங்க, மதுரையிலயும் அது சுத்து வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்ச்சி எந்த அளவு இருக்கு? விழிப்புணர்ச்சி மதுரையில், சென்னையில், இந்தியாவிலேயே கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்கு. புற்றுநோய் ஜென்ரலாக மனிதனுடைய உணவு முறையில் மாற்றம், பழக்க வழக்கங்கள் மாற்றம் இதனால் வருகிறது. பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் வேறுபடும். இப்போ இந்தியாவின் பழக்க வழக்கங்களை பொறுத்த மட்டில் டொபாக்கோ, ஸ்மோக்கிங் அதிகம் இருப்பதால் ஆண்களுக்கு வயிற்று புற்றுநோயும் நுரையீரல் அண்டு வாய் புற்றுநோயும் அதிகமாக காணப்படுகிறது. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் காணப்படுகிறது. இந்த மார்பக புற்றுநோய் கூட நகரத்தில் உள்ள பெண்களுக்கு அதிகமாகவும், கர்ப்பப்பை புற்றுநோய் கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு அதிகமாகும். அதாவது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். அது மட்டும் இல்லை சார், இந்தியாவில் ஆண்களுக்கு வயிறு மற்றும் வாயில் உண்டாகும் புற்றுநோய் அதிகமாக காணப்படுகிறது. வாயில் உண்டாகும் புற்றுநோய்க்கு முக்கிய காரணம் புகையிலை பழக்கங்கள். பெண்களுக்கு மார்பகம் மற்றும் கர்ப்பப்பை நோய்கள் அதிகமாக காணப்படுகின்றன. என்னுடைய மதுரை ஏரியாலேயே எனக்கு அதிகமாக வர புற்றுநோய்கள் என்னுடைய மருத்துவமனையில் கர்ப்பப்பை என்று மார்பக புற்றுநோய். நகரத்தில் வாழும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோயும், கிராமப்புறங்களில் வாழும் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோயும் அதிகமாக காணப்படுகிறது.
ஓகே டாக்டர், நீங்க சொன்னீங்க வந்து கேன்சர் வந்து ஸ்மோக்கிங்னால கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னீங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த பழக்கம்லாம் இல்லாதவங்களுக்கு வந்து கேன்சர் வருது இல்லையா? சோ அது எதனால டாக்டர்? இது வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு நன்றி மேடம். இது வந்து சமூக ரீதியான கேள்வி. எல்லாருக்கும் நான் என்கிட்டயே பல பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப டாக்டர் நான் ஒரு பாவம் செய்யலை, ஒரு கெட்ட பழக்கம் செய்யலை, எனக்கு கேன்சர் வந்திருக்குன்னு அவங்க கஷ்டப்படுறப்ப மனசுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும். இது வந்து கேன்சர் ஏன் வருகின்றது என்ற பயாலஜியை நாம், அதாவது அதனுடைய நுணுக்கத்தை அறியும் பொழுது நமக்கு விடை கிடைக்கும். அதில் ரொம்ப தெளிவாக உள்ளே போகுமானால் அது சயின்ஸ் மாதிரி போகும். நான் சிம்பிளான இதில் சொல்கிறேன். புற்றுநோயினுடைய விளைவு வருவது எதனால் என்றால் சுற்றுப்புற காரணிகள், புற்றுநோயை உண்டு பண்ணும் காரணிகள், புகையிலை, மது அருந்துதல், தவறான உணவு பழக்க வழக்கங்கள், கெமிக்கல்ஸ், இதெல்லாம் சுற்றுப்புற புற்றுநோயை உண்டு பண்ணும் காரணிகள் வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு நமக்கு வருகிறது, நம்ம உடம்புல செல்லை தாக்கி அங்கே புற்றுநோய் உண்டாகிறது. அந்த புற்றுநோய் சுற்றுப்புற காரணிக்கு பாதிக்கப்படும் தன்மை என்றது ஒவ்வொரு மனிதனுக்கு வேறுபடும். ஜெனட்டிக் சசப்டபிலிட்டி, ஜெனட்டிக் பாலிமார்பிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தமிழில் சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் உடல்வாகு. ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது உடல்வாகு மற்றொரு மனிதனுக்கு இருப்பதில்லை. யாருக்கு இயற்கையாகவே புற்றுநோயை தாக்கம் எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ளதோ அவர்களுக்கு ஈஸியாக வருகிறது. இயற்கையிலேயே ஒரு மனிதனுக்கு புற்றுநோயை எதிர்க்கும் சக்தி இருக்கும் பொழுது அதிகமாக வருகிறது. இது சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். கோடிக்கணக்கான புற்றுநோய் உண்டாக்கும் காரணிகள் உள்ளன, கோடிக்கணக்கான செல்கள் உள்ளன. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மல்டி ஃபேக்டரல் பினாமினா. அதாவது இது சீட் அண்ட் சாயில் தியரி என்பார்கள். ஒரு விதையை 4 வகையான மணலில் விதைக்கும் போது எல்லா மணலிலும் அது விளைவதில்லை. ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு மணலில் தான் விளையும். பருத்தி கரிசல் மண்ணில் தான் விளையும். அதே மாதிரி சுற்றுப்புற காரணிகள், புற்றுநோயை உண்டு பண்ணும் சுற்றுப்புற காரணிகளும் நம்முடைய ஜெனட்டிக் அமைப்பும் மரபணுவின் தன்மையும் ஒன்று இணையும் பொழுது அது புற்றுநோயாக மாறுகிறது. அதை எதிர்பட்ட நிலை எடுக்கும் பொழுது புற்றுநோயிலும் தப்பித்து விடுகிறார். எந்த பழக்கமும் இல்லாதவர்களுக்கு ஜெனட்டிக் சசப்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். சின்ன புற்றுநோய் உண்டு பண்ணும் காரணிகள், ஒரு வைரஸ்னால கூட ஒரு புற்றுநோய் வரும். ஈவன் சன்லைட், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ல புற்றுநோய் வரும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு புற்றுநோய் உண்டான காரணினால அவருடைய செல் டேமேஜ் ஆகி கேன்சராக வருது. சிகரெட் தொடர்ந்து குடிக்கிறவங்க அவங்களுக்கு பை லக் அந்த செல் எதிர்ப்பு தன்மை, ஜெனட்டிக் ரெசிஸ்டன்ட் கூட சொல்லலாம், அது அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. ஸோ கேன்சர் ஒருக்கு வர்றது சான்ஸ் பினாமினா, லக். செகண்ட் தான் அவர் குடிக்கிற ஸ்மோக்கிங், கெட்ட பழக்க வழக்கங்கள். சிம்பிளாக சொல்ல வேண்டுமானால் சிகரெட் குடிப்பவர்களுக்கு வருத ரிஸ்க் சந்தர்ப்பம் வந்து குடிக்காதவங்களை காட்டிலும் அதிகமாக உள்ளது. இன்னும் ஒரு அடிப்படை சந்தேகம் டாக்டர், இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம், ஸோ அதை நிச்சயமா கேட்க வேண்டியிருக்கு. புற்றுநோய்ங்கிறது ஒரு பரம்பரை நோயா? அதாவது பரம்பரையில் யாருக்கா இருந்தா பின்னாடி அவர்களுக்கு நிச்சயமா இருக்குங்கிற ஒரு சாத்தியக்கூறு இருக்கா? இன்னொன்னு, புற்றுநோய் தொற்று நோயா? ரெண்டாவது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றேன். புற்றுநோய் தொற்று நோய் அல்ல. இது ஒரு சமூக ரீதியான கேள்வி. ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு புற்றுநோய் வந்தால் அவரை தனியாக உட்கார வைத்து தனி பாத்திரங்கள் எல்லாம் கொடுத்து அவரை சிகிச்சை இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறான பழக்கம். ஒரு மனிதன் வந்து 100 மனிதனுக்கு புற்றுநோய் டெபனிட்டாக 100% வராது. அது கிளியர். அடுத்து வந்து பரம்பரையாக வருவதா என்பது ஜென்ரலாக கிடையாது. 100க்கு 90% புற்றுநோய்கள் பரம்பரையாக வருவதில்லை. 5 முதல் 10% புற்றுநோய்கள் பரம்பரையாக வருகிறது. அது கூட சில உறுப்புகளில் மார்பக புற்றுநோய், குடல் புற்றுநோய், கர்ப்பப்பையில் உள்ள சினைமுட்டை புற்றுநோய் பரம்பரையாக வரலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மதுரை அருகே உள்ள ராமநாதபுரத்திலிருந்து ஒரு நோய்க்கு நான் குரு கேன்சர் சென்டர் என்னுடைய இதில் சிகிச்சை செய்தேன். அவர்களுடைய தாய் புற்றுநோயால் இறந்தார்கள், அவர்களுடைய பாட்டி புற்றுநோயால் இறந்தார்கள். 2 பேருமே மார்பக புற்றுநோயால் இருந்தார்கள். அந்த பொண்ணு மார்பக புற்றுநோயோடு நின்று வந்தார்கள். ஸோ ஒரு 5 to 10% ஜெனட்டிக்காக வரலாம், பரம்பரையாக வரலாம். இப்போ கூட பரம்பரையாக வர்றதா இல்லையான்றது ஒரு ஜெனட்டிக் மாற்றத்தினால் வர்றது. இப்போ மார்பக புற்றுநோய் PRCA ஜீன் என்ற ஒரு ஜீனில் ஏற்படும் மாற்றத்தால் வருகிறது. இப்போ நம்முடைய மதருக்கு புற்றுநோய் இருக்குமே ஆனால் அவர்களுடைய பெண் அந்த ஜீன் உள்ளதா என்ற ஜெனட்டிக் டெஸ்ட் செய்து கொள்ளலாம். சப்போஸ் நான் 10% தான் வரும்னு சொன்னேன், 90% அவங்களுக்கு அந்த ஜீன் இல்லாமல் இருந்தால் 100% வராது. ஜீன் இருந்துக்குன்னா வர்றதுக்குரிய சாத்தியக்கூறுகள் உள்ளன, வரும்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்க வந்து மோர் ஆவார். அதாவது சில எக்ஸசைஸ்கள், அவங்க சுய பரிசோதனை, சில டேப்லெட்ஸ் கூட இருக்குது, அதை சாப்பிட்டு வரவிடாமல் தடுக்கலாம்.
டாக்டர், இப்போ மதருக்கு இருந்தாக்கா குழந்தைக்கு வந்து வர ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க. இதுக்கு வந்து அந்த ஜெனடிக் டெஸ்ட் வேற பண்ண சொன்னீங்க. அது எந்த வயசுல பண்ணணும்? அது என்ன மாதிரியான சிகிச்சை டாக்டர்? அதாவது ஒரு 15 வயசுல பண்ணலாம் சார். 15 வயசுக்கு மேலே தான் புற்றுநோய் வர்றதுக்குரிய சந்தர்ப்பம் அதிகமாக இருப்பதால் ஒரு 15 வயசுல இந்த டெஸ்ட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக உள்ளது. டெஸ்ட் நெகட்டிவாக இருந்தால் வர்றதுக்குரிய சான்ஸ் இல்லை. இன் ஜென்ரலாக இந்த ஜெனட்டிக் ட்ரெடிஷ்னலில் வராது, ஜெனட்டிக் மெத்தடில் வராது, வேற கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அவ்வாறு டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கும்போது அவங்க லைஃப் ஸ்டைலில் மாற்றிடணும். இப்போ எக்ஸாம்பிள் மார்பக புற்றுநோய் உடல் பருமனாக உள்ளவர்களுக்கு வருகிறது. ஒபிசிட்டி ஒன் ஆஃப் த காரணம். அவங்க வந்து பாடியை ஸ்லிமாக கொண்டு வரணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு டொமாக்சிபன் ஒரு டேப்லெட் இருக்குது, அது மார்பக புற்றுநோயை தடுக்கும் டேப்லெட், அதை தொடர்ந்து உட்கொள்ளலாம். சில நாட்டில் இந்த மாதிரி ஜெனட்டிக் டெஸ்ட் உள்ளவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து கேன்சர் வரலாமே ஒழிய வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது, உறுதியாக வரும்னு சொல்ல முடியாது. இந்த பைலேட்ரல் மாஸ்டெக்டமின்னு ஒரு என்டிட்டி இருக்குது வெளிநாட்டில். அவங்களுக்கு வந்து 2 மார்பகத்தை இப்போ எடுத்துட்டோம்னா கேன்சரே வராது. உறுப்பு இருந்தால் தானே கேன்சர் வரும். அது ஒரு ஆப்ஷன் இங்கே பேஷண்ட்டை கொடுக்கலாம். ஒன்று 2 மார்பகத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டா உங்களுக்கு கேன்சர் வராது, அல்லது கேன்சரை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை நம்ம ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துடலாம். ஓகே டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா கேன்சர்? டெஃபினட்டாக மேடம். கேன்சர் பிறந்த குழந்தையிலிருந்து சாகும் முறை எல்லாருக்கும் வேணாலும் வரலாம். இதில் குழந்தைக்கு வரும் கேன்சர் வந்து குணமாகும் தன்மை அதிகம் உள்ள கேன்சர். லுக்கிமியா, லிம்போமா, சில பிளாஸ்டோமா, இந்த மாதிரி கேன்சர்கள் குழந்தைகளுக்கு வரும். இது வந்து குணமாகும் தன்மை வந்து இங்கே அதிகமாக காணப்படுகிறது. டாக்டர், புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ புற்றுநோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரலா என்ன விதமான பரிசோதனைகள்லாம் செய்வீங்க? என்ன விதமான சிகிச்சைகள் இருக்கு? கொஞ்சம் முன்னால் சொன்னீங்க டேப்லெட்ஸ் கூட சாப்பிடலாம் வராம தடுக்குன்னு. வந்த புற்றுநோய்க்கு டேப்லெட் சாப்பிட்டு சரி பண்ண முடியுமா? வேற என்ன சிகிச்சை முறைகள் இருக்கு? சார், புற்றுநோய் வந்து உடலில் எந்த உறுப்பினராலும் வரலாம். அந்த உறுப்பு பாதிக்கப்படுவதற்குரிய அறிகுறிகள் பேஷண்ட்டுக்கு தென்படும். அந்த சிம்டம், அந்த அறிகுறியை எடுத்து ஒவ்வொரு டெஸ்டாகவும் பண்ண வேண்டும். நமக்கு வயிற்றில் புற்றுநோய் உள்ளது என சந்தேகப்படுமானால் எண்டாஸ்கோபி என்ற ஒரு சோதனையை செய்ய வேண்டும். அதில் புற்றுநோய் உள்ளதா இல்லையா என நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி கர்ப்பப்பையில் புற்றுநோய் உண்டால் கர்ப்பப்பை டெஸ்ட், பாப்ஸ்மியர், பயாப்சி என்ற சோதனைகள் செய்ய வேண்டும். மார்பகத்தில் புற்றுநோய் உள்ளதா என அறிவதற்கு மார்பகத்தில் கட்டியாக புற்றுநோய் உண்டாகும். இப்போ மார்பகத்தில் சாதாரண கட்டிகள் அதிகம் காணப்படும். ஸோ மார்பகம் புற்றுநோய் கட்டியா சாதாரண கட்டியா என நாம் தீர்மானிக்க வேண்டும். வலி இருந்தால் புற்றுநோய் கட்டி இல்லை. கடினத்தன்மையுடன் சாதாரண கட்டியில் வலி காணப்படும், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகரும், அந்த மாதிரி கட்டிகள் புற்றுநோய் கட்டிகள் இல்லை. வலி இல்லாத கடினத்தன்மையுடன் எங்கும் நகராத மார்பக காம்பில் உள்ளிழுக்கப்பட்டு தோல் தடித்து ஆக்சிலா என்று கூறும் அங்கிலில் கட்டிகள், இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் அது புற்றுநோயாக இருக்க சான்சஸ் உண்டு. நமக்கு எல்லா கட்டியும் இந்த மாதிரி பிரிக்க முடியாது. அப்பொழுது எங்களிடம் வருகிறார்கள். நாங்கள் ஒரு எக்ஸ்ரே உண்டு, மேமோகிராம்னு ஒரு எக்ஸ்ரே, அதில் புற்றுநோய் கட்டியா இல்லையான்னு தெரியும். அதுபோக இப்போ சிம்பிளான டெஸ்ட் 5 நிமிடம் கூட ஆகாது, நுண்ணூசி பரிசோதனைன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஃபைன் நீடல் அஸ்பிரேஷன் சைட்டாலஜி. அதில் ஒரு ஊசியை உள்ளே செலுத்தி அதில் சில செல்களை எடுத்து டெஸ்ட் பண்ணும் பொழுது இதில் 99.99% புற்றுநோயா இல்லையா என நாம் கண்டுபிடிக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னது புற்றுநோயா இல்லையா என கண்டுபிடிப்பது. கண்டுபிடித்த பின்பு புற்றுநோய் அந்த நோயாளிக்கு எந்த ஸ்டேஜில் உள்ளது என அறிய வேண்டும். இது வந்து ஸ்டேஜ் ஃபார்முலேஷன். புற்றுநோய் அதே உறுப்பகத்தில் மார்பகத்தில் மட்டும் உள்ளதா, மற்ற எல்லா உறுப்பிற்கும் பரவி உள்ளதா? அதற்கு சில ரெக்கமெண்டட் டெஸ்ட் இருக்கு, ஸ்கேன், எக்ஸ்ரே, இந்த மாதிரி எடுக்க வேண்டும். அது எங்கும் இல்லை என்றால் புற்றுநோய் ஒரு உறுப்பில் இருக்கும் பொழுது, வயிற்றில் இருக்கும்போது வயிற்றில் மட்டும் உள்ளதா, அருகில் உள்ள உறுப்புகளுக்கு பரவி உள்ளதா, நிணநீர் முடிச்சுகள் ஆங்கிலத்தில் லிம் நோடு சொல்வார்கள், அங்கு பரவி உள்ளதா என்று பார்ப்பதற்கு சில டெஸ்ட்டுகள் உண்டன. எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், இந்த டெஸ்ட் எல்லாம் செய்த பொழுது கேன்சரை நாம் பிரிக்கிறோம். எந்த ஸ்டேஜில் அந்த நோயாளிக்கு உள்ளது. ஸ்டேஜ் 1 என்பது ஆரம்ப நிலை. ஸ்டேஜ் 4 வகையான ஸ்டேஜ்கள் உண்டு. 4ஆம் நிலை என்றது பரவிய நிலை. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு வகையான ட்ரீட்மெண்ட். இந்த ஸ்டேஜை வந்து டியூமர் போர்டில், இப்போ எங்கள் மருத்துவமனையெல்லாம் டியூமர் போர்டில் வச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். அதன்படி பொதுவாக ஸ்டேஜ் 1 and 2 வந்து குணமாகக்கூடிய கேன்சர். அதுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது
சில இப்படி தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிமுறைகள் உண்டு, அதன்படி செய்ய வேண்டும். அடுத்து திரும்ப வராமல் இருப்பதற்கு ரேடியேஷன் தெரப்பி எந்த உறுப்பில் வருகிறதோ அதற்கு கொடுக்க வேண்டும். நமக்கும் தெரியாமல் இந்த பரிசோதனையிலேயும் தெரியாமல் உடலில் மற்ற உறுப்புகளுக்கு பரவி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். அதை நாம் அதாவது தற்காப்புக்காக நம்ம வந்து கீமோதெரப்பி என்ற ஒரு மெடிசனை கொடுக்கிறோம். கீமோதெரப்பி மெடிசன் என்றது புற்றுநோயை கரைக்கும் ஒரு மருந்து. அந்த நோயாளிக்கு மற்ற உறுப்பிற்கு பரவி இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. இருந்தாலும் அதனுடைய பெனிஃபிட் பேஷண்ட்டுக்கு போகட்டும் என்ற நோக்கத்தில் இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். இதுதான் மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட். நிச்சயமா டாக்டர், ஒரு புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணரா ஆங்காலஜி பத்தியான பேசிக் கொஸ்டின் நிறைய ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க டாக்டர். புற்றுநோய்னா என்ன, யாருக்கெல்லாம் வரலாம், இந்தியாவில் அது எந்த அளவிற்கு, எந்த விதமான புற்றுநோயெல்லாம் வர சான்ஸ் இருக்கு, என்ன விதமான சிகிச்சை முறைகள், பல விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. மெடிமிக்ஸ் ஆயுர்வேதிக் சோப் வழங்கும் காலை மலர். வழங்குவோர் மெடிமிக்ஸ் ஆயுர்வேதிக் சோப். இணைந்து வழங்குவோர் பியூரிட் வாட்டர் பியூரிஃபையர். ஆதித்யா, இன்னைக்கு காலை மலர்ல நம்ம சந்திச்சு பேசிட்டு இருக்கிற சிறப்பு விருந்தினர் புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ்.டி. பாலமுருகன் அவர்கள். ஆரம்பத்துல வந்து புற்றுநோய் சிகிச்சை சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னாரு. தொடர்ந்து பேசணும் இல்லையா ஆதித்யா? நிச்சயமா சுமித்ரா. டாக்டர், இப்போ புற்றுநோய் சிகிச்சைன்னு பாக்குறப்போ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றத பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் டாக்டர். பெண்களுக்கு புற்றுநோய் வந்ததுனாக்கா அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? உதாரணமா உள்பக்கம் கர்ப்பப்பைக்கு உள்ள இருந்தாலோ இல்ல வெளியில இருந்தாலோ இந்த மாதிரி புற்றுநோய் வரலாம், எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? கர்ப்பப்பை புற்றுநோய் என்ற வார்த்தையில் 3 புற்றுநோய்கள் உண்டு. கர்ப்பப்பை புற்றுநோய் எண்டோமெட்ரியல் கேன்சர், ஆங்கிலத்தில் எண்டோமெட்ரியல் கேன்சர். கர்ப்பப்பை வாயில், அது செர்விக்கல் கேன்சர். கர்ப்பப்பையில் வாயில் உண்டாகும் புற்றுநோயை இந்தியாவில் அதிகமாக காணப்படுகிறது. கர்ப்பப்பைக்கு 2 பக்கமும் சினை முட்டை என்ற உறுப்பு உண்டு, அது ஒவேரியன் கேன்சர். கர்ப்பப்பையில் 3 வகையான புற்றுநோய்கள் உண்டாகலாம். 3 வகையும் ஒவ்வொரு விதமாக பிஹேவியர் இருக்கும், அதாவது ஒவ்வொரு வளரும் தன்மை உண்டது. ட்ரீட்மெண்ட் 3க்குமே மாறுபட்டு காணப்படும். இந்தியாவில் அதிகம் காணப்படும் புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அதில் அதிக இரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல் போன்ற அறிகுறிகள் தென்படும். இதை நாம் ஸ்பெக்குலம் எக்ஸாமினேஷன் என்ற டெஸ்டில் செய்யும் பொழுது அந்த புற்றுநோயின் தன்மையை நம்ம ஆராய்ந்து சில பரிசோதனைகள் செய்கின்றோம். இதில் ஆரம்ப நிலையில் உள்ளதற்கு அறுவை சிகிச்சை ட்ரீட்மெண்ட், முற்றிய நிலையில் உள்ளவங்களுக்கு ரேடியேஷன் தெரப்பி, கதிரியக்க தெரப்பி, உடம்பு புலம் பரவி உள்ளவங்களுக்கு கீமோதெரப்பி என்ற சிகிச்சை கொடுக்கிறோம். அதுபோக இந்த ஒவேரியன் கேன்சர், கருப்பப்பை சினை முட்டையில் உள்ள கேன்சர், அது முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு கேன்சர். இப்போ இந்த கீமோதெரப்பி நாம் எல்லா கேன்சர் கொடுத்தாலும் இயற்கையிலேயே சில கேன்சர்கள் கீமோதெரப்பியில் நன்கு கட்டுப்படுகின்றன. இந்த ஒவேரியன் கேன்சர் உடம்பு புறம் பரவி இருந்தாலும் ஒரு கீமோதெரப்பி கொடுத்த உடனே எல்லாம் காணாமல் மறைஞ்சிரும். கீமோ சென்சிட்டிவ் டியூமர் வாங்க, அந்த மாதிரி கேன்சர் நல்லா குணமாகக்கூடிய கேன்சர். அதுக்கு அறுவை சிகிச்சையும் கீமோதெரப்பியும் ட்ரீட்மெண்ட். ஓகே டாக்டர், இப்போ நீங்க சொன்ன மாதிரி அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல திருப்பி பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதே இடத்துலயே மற்ற இடங்கள்ல சொல்றேன். அதே இடத்துலயே சான்ஸ் இருக்கு மேடம். ஒரு கேன்சர் அறுவை சிகிச்சை செய்த பின்பு அதே இடத்திலும் மற்ற இடத்திலும் பரவக்கூடிய சான்ஸ் உண்டு. இதற்கு தான் அறுவை சிகிச்சை மாத்திரம் ட்ரீட்மெண்ட் அல்ல. அறுவை சிகிச்சை செய்த பிறகு அந்த பகுதியில் நாம் ரேடியேஷன் கொடுக்கிறோம், கதிர் இயக்கம் கொடுக்கிறோம். அதனுடைய நோக்கம் எவ்வளவுதான் அறுவை சிகிச்சை செய்தாலும் நம்ம கண்ணிற்கு தெரியாம 1 அல்லது 2 செல்கள் கீழே விழுந்துவிடும், அந்த ஃபீல்டில் விழுந்துவிடும். அதிலிருந்து கேன்சர் உண்டாகலாம். கண்ணுக்கு தெரியாத செல்களை அழிப்பதற்கு கொடுக்கும் சிகிச்சை முறைக்கு அஜுவன்ட் சொல்லுவாங்க, அஜுவன்ட் ட்ரீட்மெண்ட். அது கதிரியக்கமாக கொடுப்போம். இதே மாதிரி புற்றுநோய் வரும்போது நாம் பல பரிசோதனைகள் செய்து புற்றுநோய் வேற உறுப்பில் பரவி இருந்தால் அதை மெட்டாஸ்டேட்டிக் டிசீஸ், பரவிய புற்றுநோய் என கூறுவோம். சில சமயம் எந்த டெஸ்ட் செய்தாலும் புற்றுநோய் எங்குமே தென்படாது, அது நான் மெட்டாஸ்டேட்டிக் கேன்சர். இந்த மாதிரி உள்ள புற்றுநோயை ஆரம்ப காலத்தில் அறுவை சிகிச்சை மாத்திரம் செய்தார்கள். ஒரு 2 வருடம் கழித்து எல்லாருக்கும் மற்ற உறுப்புகளில் வந்தது. ஸோ அவர்களுடைய முடிவு என்ன எடுத்தார்கள் என்றால், நம்மிடம் உள்ள கருவிகள் எக்ஸ்ரே, ஸ்கேன், எம்ஆர்ஐ, இதுக்கு கண்ணுக்கு இதையும் மீறி கண்ணுக்கு தெரியாத சில பரவிய புற்றுநோய் நிலை உள்ளது. நாமும் சரி நம்முடைய கருவிகளும் சரி இன்று மற்ற உறுப்புகளுக்கு பரவி உள்ளதா இல்லையா என உறுதியாக சொல்ல முடியவில்லை. அதனால் இதை எடுத்த பிறகும் மற்ற உறுப்பிலிருந்து கேன்சர் வருது. இதற்கு தான்
இதை வரவிடாமல் தடுப்பதற்கு கேன்சர் இருக்கோ இல்லையோ கீமோதெரப்பி என்ற ஒரு மருந்தை கொடுக்கிறோம். இந்த மூன்றையும் கொடுக்கும் பொழுது முற்றிலுமாக குணமாகிறார்கள். நமது நாட்டில் அறுவை சிகிச்சை செய்தவுடன் பல நோயாளிகள் ஃபாலோஅப்புக்கு வருவதில்லை, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் செய்வதில்லை. இதனால் புற்றுநோய் குணமாகும் சதவீதம் நமது நாட்டில் கம்மியாகவும் உள்ளது. டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபாலோஅப்புக்கு வரலன்னு சொல்றீங்க. இப்போ எத்தனை நாளைக்கு அந்த மாதிரி ஒரு ஃபாலோஅப்புக்கு வரணும்? அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன விதமான ஒரு போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர் எடுத்துக்கணும்? மருந்துகள் ஏதாவது உட்கொள்ளணுமா? அதே ஒவ்வொரு கேன்சரையும் பொறுத்து மாறும் சார். ஜென்ரலாக பெண் ஒருத்தருக்கு கேன்சர் சிகிச்சை எடுக்குமானால் 5 வருடங்களுக்கு அவருக்கு திரும்ப வராமல் இருந்தால் அவர் குணமானவதாக நாம் டிக்ளேர் செய்யலாம். ஸோ 5 வருடம் கட்டாயம் ஃபாலோஅப் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வருடங்கள் 2 மாதங்களுக்கு ஒரு தடவை வர வேண்டும், அடுத்து 2 வருடங்கள் 3 மாதங்களுக்கு ஒரு தடவை வர வேண்டும், அதுக்கு பிறகு 6 மாதம் வர வேண்டும். ஒவ்வொரு புற்றுநோயையும் இப்படித்தான் ஃபாலோஅப் செய்ய வேண்டும் என்ற மெத்தட் உள்ளது. இப்போ மார்பு புற்றுநோய் எடுத்து வந்தால் நம்ம வந்து எக்ஸ்ரே, நெஞ்சகத்துக்கு ஒரு எக்ஸ்ரே, போன் ஸ்கேன், மார்பு புற்றுநோய் பரவலாக எலும்பில் போய் பரவும். ஸோ போன் ஸ்கேன் இதை நாம் பரிசோதனைக்கு வரும்போது செய்வோம். இதில் ஏதாவது தென்பட்டால் உடனே நம்ம சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். அதனால் ஃபாலோஅப் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் தென் ரியல் ட்ரீட்மெண்ட். கேன்சரை பொறுத்த வரைக்கும் டாக்டர், நீங்க நிறைய பேருக்கு சிகிச்சை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு மறக்கவே முடியாத சிகிச்சை நீங்க எதை சொல்வீங்க? பல நிகழ்ச்சிகள் இருக்கு மேடம். அதாவது கேன்சர் வந்து திடீர்னு வந்து யாருக்கு கேன்சர் டயக்னோசிஸ் எப்போ செய்வார்கள் என்று தெரியாது. இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக மருத்துவரை போய் பார்க்கிறீர்கள், திடீர்னு ஒரு டெஸ்ட் செய்துட்டு உங்களுக்கு கேன்சர்னா உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? இதே மாதிரி நான் மதுரையில் ப்ராக்டிஸ் செய்கிறேன், குரு கேன்சர் சென்டர். ராமநாதபுரம்ன்றது மதுரை அருகில் உள்ள ஒரு ஊர். அவ்வூரில் ஒரு பெண்மணி 22 வயது, அவளுக்கு திருமணம் வர நிச்சயமாகிவிட்டது. ராமநாதபுரம் போன்ற கிராமங்களில் அவர்கள் பிறக்கும் போதே இப்போ ஆணுக்கு பெண் யாரு, அதாவது உறவு முறையில் மாமன் மகள் இந்த மாதிரி நிச்சயப்பட்டு விட்டார்கள். நிச்சயம் பண்ணி 1 அல்லது 2 வருடம் கழித்து கூட திருமணம் நடக்கும். அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி 1 இயர் ஆகிவிட்டது. 1 இயர் கழித்து திருமணம். அவர்களுக்கு காலில் தசையில் உண்டாகும் புற்றுநோய், சார்கோமா என்ன சொல்வார்கள், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டீர்கள். ராமநாதபுரத்தில் ஒரு மருத்துவர் அணுகும் பொழுது அதற்கு காலை எடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். அந்த பொண்ணுக்கோ திருமணம் நிச்சயமாகிவிட்டது. அவர்கள் வேதனையில் இருந்தார்கள். என்னுடைய நண்பர் வந்து எனக்கு அனுப்பிவிட்டார், மருத்துவ நண்பர் என்னை அனுப்பிவிட்டார். அவருக்கு அந்த லோக்கல் எக்ஸாமினேஷன் அந்த டெஸ்ட் செய்துவிட்டு வேறு சில என்னென்ன பரிசோதனைகள் செய்ய வேண்டுமோ, எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் எல்லாம் செய்த பின்பு அது வந்து காலை எடுக்காமலே அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு புற்றுநோய் என நான் தீர்மானித்தேன். அதாவது சார்கோமாக்கு காலை எடுப்பது என்பது பழைய ட்ரீட்மெண்ட். அவர்கள் எந்த டாக்டரை சந்தித்தார்கள் எனக்கு தெரியாது. அவருக்கு வந்து லேட்டஸ்ட் கான்செப்ட் தெரியாதனால அந்த டாக்டர் வந்து காலை எடுக்கணும்ட்டாங்க. நாங்கள் வந்து புற்றுநோயிலேயே சிறப்பு பயிற்சி எடுத்தனால காலை எடுக்காமல் செய்யும் அறுவை சிகிச்சையும் அதற்கு பின்பு அங்கே ரேடியேஷன் சிகிச்சையும் எடுப்பதற்கு ஈக்குவல். அந்த மாதிரி முறையில் அவர்களுக்கு அறுவை சிகிச்சையும் செய்தோம், ரேடியேஷன் சிகிச்சையும் எடுத்தோம். பெண் கம்ப்ளீட்டாக குணமாகிவிட்டோம். இப்போ அவர்கள் அந்த திருமணத்திற்கு உரிய ஏற்பாடுகளை செய்தார்கள். நான் மருத்துவர் என்ற முறையில் கம்ப்ளீட்டாக குணமானாலும், முழுமையாக குணமானாலும் சில பேருக்கு திரும்ப வரக்கூடிய அறிகுறிகள் உள்ளன. கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அப்பெண் மட்டுமே திரும்ப வரும் கேன்சர் மரணத்தில் தான் முடியும். கல்யாணம் ஆகவில்லை என்றால் அந்த பெண் மட்டுமே பாதிக்கப்படுவாள். கல்யாணமாகி ஒரு குழந்தை வந்த பின்பு இவ்வாறு திரும்ப வருமானால் குடும்பமே ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலை. அதனால் 2 வருடங்கள் கழித்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அட்வைஸ் செய்தேன். அவர்கள் சரி என்று போய்விட்டார்கள். இதில் என்ன விந்தை என்றால், திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மணமகன் இருக்கார்ல, அவர் என்னிடம் வந்தார். ஏன் டாக்டர் நீங்கள் அவ்வாறு செய்தீர்கள்? எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை உள்ளது, உங்கள் அறுவை சிகிச்சை மீது நம்பிக்கை உள்ளது. நான் திருமணம் செய்த பின்பு என் மனைவிக்கு இவ்வாறு வந்தால் நான் எவ்வாறு எடுத்துக்கொள்வேனோ அதே மாதிரி எடுத்துக்கொள்வேன்னு சொல்லி திருமணம் ஏற்பாடு செய்து திருமணம் நடத்தி விட்டார்கள். நானும் அந்த திருமணத்திற்கு சென்றேன். இதைதான் காணும் பொழுது எனக்கு பல விதமான சந்தோஷம் இருந்த ஒரு பெண்ணினுடைய திருமணத்தை அவர்கள் விருப்பப்படி நாம் செய்து விட்டோம். அந்த மணமகனுடைய உயர்ந்த எண்ணங்கள் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம படித்து புற்றுநோய் படித்து இங்கே சிகிச்சை அளிக்கும் பொழுது ஒரு மன திருப்தி நமக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியை காணும்போது ஏற்படுகிறது. இது மறக்க முடியாத சம்பவம் மட்டும் இல்லை டாக்டர், ஒரு திரைப்படமாக எடுக்கக்கூடிய அளவு சுவாரஸ்யமான விஷயம் கூட. டாக்டர், இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும். இந்த மாதிரி புற்றுநோய் வாழ்க்கையில் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம முயற்சி எடுக்க முடியுமா? அதான் சார், நான் முதலே புற்றுநோய் என்பது சான்ஸ் பினாமினா, லக்கு. நம்மளுடைய ஜெனட்டிக் தன்மை நமக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் வேணால் அந்த சுற்றுப்புற காரணிகளை வேணால் நம்ம ஒதுக்கலாம். ஜெனட்டிக் நம்ம உடம்பு வாக எப்படி இருக்குன்னு தெரியாது, அதுவும் நம்ம கையில் இல்லை. ஜென்ரலாக ஒரு எக்ஸசைஸ், உடற்பயிற்சி,
உடல் பருமனாக இருக்கும்போது ஒபிசிட்டியில் புற்றுநோய் வரும் சந்தர்ப்பம் அதிகம். அதுபோல் உணவு பழக்க வழக்கங்கள், நார் சத்து மிகுந்த உணவு, கீரை உணவுகள், பழங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டும். கொழுப்பு சத்து உள்ளது ஃபாஸ்ட் ஃபுட் இந்த இதை அவாய்ட் செய்ய வேண்டும். அதுபோக பழக்க வழக்கங்கள், இந்த புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்றவற்றை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு வந்து புற்றுநோய் வராமல் இருக்கும். எல்லா பெண்களுக்கும் ஒரு மேமோகிராம் 45 வயசுல, 20 வயசுல பாப்சிமியர், இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தால் புற்றுநோய் வராமல் நாம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். நிச்சயமா டாக்டர், ஒரு ஆங்காலஜிஸ்டா புற்றுநோய் பத்தி பல பயனுள்ள விஷயங்கள் சொன்னீங்க டாக்டர். புற்றுநோய்ங்கிறது என்ன, எதனால வருது, அது வராம தடுக்க என்னென்ன பண்ணுங்கிறது பயனுள்ள விஷயங்கள் சொல்றப்போ உங்களுடைய பதில் 2 கோணங்கள் அமைஞ்சிருந்தது. ஒண்ணு வந்து அடிப்படை சந்தேகங்களை தீர்க்கணுங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஒண்ணுங்கிற இன்னொரு நல்ல கொள்கையோடவும் சொன்னீங்க. எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறது. நிச்சயமா டாக்டர், எங்க காலை மலருக்கு வந்து உங்க பார்வை முழுதுகளோட பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இந்த வாய்ப்பு தந்த ஜெயா டிவிக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.